வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு கிரீன் வாரி ஆஃப் ஜீரோ அனிமோட 9வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு அவங்க எல்லாரும் உயிரோட தாண்டா வேணும்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்க சீனை கட் பண்ணா, உண்மையிலே இதுக்கு முன்னாடி நீ மனுஷங்களை சாப்பிட்டதே இல்லையாடான்னு நரி கேட்கவும், நிஜமான இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மனுஷனையுமே சாப்பிட்டது இல்லடான்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க. இவதான் சொரினாவோடைய பேத்தின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த 13 பெரிய பிரச்சனையை கொடுத்துருவான்னு நரி சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா சொல்ற? இவதான் சொரினாவோடைய பேத்தின்னா ரொம்ப அழகா இருக்கணும், பூப்ஸ் எல்லாம் கொஞ்சமாச்சு பெருசா இருக்கணும், ஆனா அப்படி ஒண்ணுமே இல்லையான்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஆல்பஸும் எழுந்துட்டு நான் எங்க இருக்கிறேன்னு கேட்கவும், எங்களேடி நீங்க எழுந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு நரி கட்டி பிடிக்கவும், ஐயோன்னு ஆல்பஸ் கத்திட்டு, நீ என்ன ரொம்ப பயமுறுத்திட்டடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படின்னா உண்மையிலே நீ ஒரு பொண்ணு தானான்னு நம்மளுடைய புலி கேட்கவும், நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி பொய்யதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் இதுக்கும் சரியா போயிடுச்சு. சரி, எனக்கு அதை பத்திலாம் எந்த ஒரு கவலையும் இல்ல. அந்த கிரீன் வாரி ஆஃப் ஜீரோ புக்கு சொரீனாவோடைய பேத்திக்கிட்டு தானே இருக்குன்னு சொன்னாங்கன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க. அது என்கிட்ட இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஸ்கசர் ஆஃப் ஜீரோ குரூப்பை சேர்ந்தா யாருன்னா ஒருத்தர் தான் அதை ஹைட் அவுட்ல இருந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்கன்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கவும், அப்புறம் எதுக்கு நீ இந்த விஷயத்தை பத்தி 13 கிட்ட சொல்லவே இல்லை? அவன் ரொம்ப கொடூரமானவன், அவனை பத்தி உனக்கு தெரியாதுறான்னு நம்மளுடைய ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. சீனை கட் பண்ணா 13 ரூமுக்குள்ளார வரவும், இந்த மாதிரி கேவலமான சாப்பாடை கொடுத்து என்ன சாவடிச்சிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா? நீ கிங்டம்ல குடிச்ச சூப்பை தான் இப்பயும் குடிச்சிருக்க. அது உனக்கு பிடிக்கலன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம ஜீரோ, நீ செத்து போயிட்டோன்னா அது எனக்கு தான் பிரச்சனையை கொடுக்கணும் அவன் சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா என்ன போக விடுடா, எனக்கு சூப்பரான சூப்பர் ரெடி பண்ற ஆள் ஒருத்தர் தெரியும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. டே நாய் முஞ்சா, அவளால அவனை தோக்கடிக்க முடியாதுன்னா அதுக்கு என்னடா அர்த்தம்னு நம்மளுடைய புலி கேட்டுக்கிட்டு இருக்க. அது ஒரு விச்சு கான்ட்ராக்ட்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கவும், பிளட் கான்ட்ராக்டா தானே விச்சு கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு புலி கேட்கவும், ஆமாண்டா எல்லாரும் பிளட் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி தாண்டா ஸ்கசர் ஆஃப் ஜீரோ குரூப்ல சேருவாங்கன்னு நம்மளுடைய நரி சொல்லிட்டு இருக்கான். நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அந்த கான்ட்ராக்டை மீறனா கடைசியில செத்து தான் போகணும் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கவும், அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக ஆளுங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்க. ஆல்பஸோ அவளுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி நிறைய சரி பண்ணிக்கிட்டே, ஜீரோ அந்த மேஜிக் புக்கை இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணும்னு தான் எழுதணும், ஆனா அதை வச்சு பெரிய போரே தொடங்கிட்டாங்கன்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி மேஜிக்ன்ற ஒரு விஷயம் வராம இருந்திருந்தா யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காதுன்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமால, ஜீரோ மட்டும் நம்ம கூட இருந்தா மேஜிக் எல்லாத்தையும் நிறுத்த முடியும். ஏ மிஷன், நீ உண்மையிலே ரொம்ப புத்திசாலியான ஆளு தாண்டான்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன ஆச்சு திடீர்னு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கன்னு புலி கேட்கவும், அட எனக்கு சூப்பரான ஒரு பிளான் ஞாபகத்துல வந்திருக்கு மெசன்ட், உனக்கு ஜீரோ யூஸ் பண்ண டென்னி மேஜிக் ஞாபகம் இருக்கு இல்லடான்னு கேட்கவும், எனக்கு ஞாபகம் இருக்குன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஆல்பஸோ ஒரு மேப் எடுத்து வச்சுட்டு நம்ம 5 மேஜிக் சர்க்கிளை வரைஞ்சி வச்சுட்டு அதை சுத்தி இன்னும் பெருசா ஒரு மேஜிக் சர்க்கிளை வரிய வச்சுட்டு ஜீரோவோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணானா மொத்த கிங்டம்ல இருக்கிற மேஜிக்கும் காணாம போயிடும் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கவும், நீங்க சொல்றதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்காடான்னு நம்மளுடைய புலி கேட்டுக்கிட்டு இருக்கான். முன்காலர் யங் லேடியோடைய தேரிபடி இதை நம்மளால பண்ண முடியும், அதுக்கு உன்னுடைய எம்ப்ளாயரோடைய ஹெல்ப் நம்மளுக்கு வேணும், அவளுடைய ஹெல்ப் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த ரோக்கு விச்சஸ் அப்புறம் அந்த 13 மற்ற யாரு கூடமே நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, நான் வந்து மேஜிக் எல்லாம் தப்பா பரவி இருக்குன்னு சொன்னான், ஆனா நம்ம இதை யூஸ் பண்ணி திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனா ஜீரோக்கு தான் என்னவோ ஆக ஆரம்பிச்சதும் அந்த 13 எங்கேயோ தூக்கிக்கிட்டு போயிட்டானேன்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா உனக்கு எதனா தேவைப்பட்டுச்சுன்னா நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பெட் ஒன்றும் சரியில்லை, எனக்கு வேற எதனா பெட்டை சீக்கிரமா மாத்தி கொடுறான்னு ஹீரோயின் சொல்லவும், நீ குகையில் இருக்கிறப்ப யூஸ் பண்ண பெட் மாதிரியா தான் நான் உனக்கு ரெடி பண்ணி இப்ப எடுத்துக்கிட்டு வந்து வச்சிருக்கேன், ஆனா இது பிடிக்கலன்னு சொல்றேன்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்கவும், ரீசெண்டா நான் வந்து ஒயிட்டா பெருசா ரொம்ப சாஃப்டா இருக்கிற பெட்டை கண்டுபிடிச்சிருக்கான், அந்த மாதிரி தான் எனக்கு ஒண்ணு வேணும்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து அப்படியே கிளம்பி போயிடறான். அப்படியே ஹீரோயினும் அவளுடைய கையில இருக்கிற காயத்தை அவளுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி சரி பண்ணிக்கிட்டு நம்மளுடைய புலிய பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த விச் எங்கடா இருக்கா? நான் 13 இருந்தா கண்டிப்பா அவளை என்னுடைய பெட்ரூம்ல தான் கட்டி போட்டு வச்சிருப்பேன்னு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்ன மாதிரி ஒருத்தன்லாம் எப்படிதான் கிராண்ட் மதர் சர்வெண்டா வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ. சரி, நம்ம சீக்கிரமா ஜீரோவை கண்டுபிடிச்சாகணும். மெஷினரி ஜீரோவோடைய முடி நகம் ஏதாவது வாங்கிட்டு இருக்கா, அதை யூஸ் பண்ணி அவ எங்க இருக்கிறான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும்டான்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. பிரதர், இன்னும் உங்களுக்கு புரியலையா? அவங்க யூஸ் பண்ற ட்ரெஸ் எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்னு புலி சொல்லிட்டு இருக்க. அப்படியே ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை
கொடுத்துட்டு வந்தது ஞாபகம் வந்து அந்த ட்ரெஸ்ன்னு 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரதர் 5 பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல 6 பேர் அவங்களுடைய மேஜிக் எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் போல தெரியுதுன்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு புலி அவங்க கிட்ட இருக்கிற பாம்பை தூக்கி போடவும் அந்த இடத்துல விடிஞ்சு சதற அப்படியே அவங்க 3 பேரும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்கள துரத்திக்கிட்டு வந்தவனும் அவனுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணவும் டக்குன்னு அந்த இடத்துல என்னவோ முளைச்சு வர அப்படியே அவன் கீழே விழுந்துறான். ஆல்பஸோ டக்குன்னு அவளுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அவனை அடிச்சு தள்ளிட்டு சீக்கிரமா ஓடி ஓடான்னு சொல்லவும் நம்ம நிறைய வேக வேகமா பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய பிளானை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அவன் சொல்லிட்டு அவனுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணவும் அந்த இடத்துல என்னவோ வெடிஞ்சு செதற பார்த்தா அவங்க ஓடுற சைடு எல்லாம் வெடிஞ்சு செதறிக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க ஏதோ பிளான் பண்ணி தான்டா நம்மள இந்த சைடு வர வச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா அந்த இடத்துல அவனோ ஒருத்தன் வந்துட்டு அவனுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணவும் அந்த இடத்துல இருந்த பாறை எல்லாம் வெடிஞ்சு செதறிக்கிட்டு இருக்கவும், டே நாய் மூஞ்சா முதல்ல நீ இதை கிராஸ் பண்ணி போடான்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது நானும் ஆமாண்டா சீக்கிரம் ஓடுறான்னு புலி சொல்லவும் நிறைய வேக வேகமா ஓடி எப்படியோ அந்த சைடு வந்து சேர்ந்துடலாம். கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு இதை தாங்கிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம புலி வேகமா ஆல்பஸை தூக்கி கடாசமும் ஐயோன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய எப்படியோ ஆல்பஸை பிடிச்சறான். நம்ம புலியும் அப்படியே அந்த பாறை மேல ஏறி அந்த சைடு வந்து சேர்ந்துறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க லேடிய இந்த மாதிரி பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு கல்ல தூக்கி அடிக்கிறான். பார்த்தா அவனுக்கு பின்னாடி வேற எவனோ ஒருத்தன் நின்னுகிட்டு இருக்கான். இதை போயிட்டு கசர் ஆஃப் ஸ்டேட்டு கிட்ட ரிப்போர்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறானுங்க. சீனா கட் பண்ணா நம்ம புலியும் அந்த டோர் இருக்கிற இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கவும், எங்கடா உன்னுடைய வேலைக்காரங்களை ஆளை காணோன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கவும், அவன் ரொம்ப டேஸ்டா இருந்தா என்ன உள்ளார போக விடு, எனக்கு கொலை பசி எடுக்குதுறான்னு புலி சொல்லிட்டு இருக்க அவனுங்களும் பயந்துகிட்டு அவங்க 3 பேரையும் உள்ளார போக விட்டுறானுங்க. பார்த்தா அந்த கடைக்காரனும் இந்த உலகத்துல நான் தான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஆளுன்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம புலி உள்ளார வந்துட்டு அந்த ட்ரெஸ் எனக்கு இப்ப வேணும்டான்னு சொல்லிட்டு எடுக்கவும், இல்ல அந்த ட்ரெஸ் எதுக்குடா எடுக்கிற, ஒய்ங்க மரியாதை அங்கே வைடான்னு கடைக்காரன் கத்திக்கிட்டு இருக்க நம்ம நரி டக்குன்னு அவனை கட்டி போட்டுறோம். என்னால அது இல்லாம உயிரோட வாயவே முடியாது, என்கிட்ட இருக்கிற எதை வேணும்னாலும் எடுத்துக்கிட்டு போங்க, அதை மட்டும் தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்கன்னு அவன் அழுதுகிட்டு இருக்கான். எங்களேடி அவனை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க, வேலையை நான் முடிச்சிட்டேன்னு நரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா சரி நான் உனக்கு 0வோடைய சாக்ஸை கொடுக்குறேன்டான்னு ஆல்பஸ் சொல்லவும், அந்த அழகான பாதத்துல இருக்கிற சாக்ஸை கண்டிப்பா என்கிட்ட கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடு. சரி நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு ஆல்பஸோ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு வந்து வச்சுட்டு அவளுடைய வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்காக நின்றுகிட்டு இருக்க. என்னடா நீங்க பண்ண போறீங்கன்னு அவன் கேட்க, வேற என்ன கொளுத்த போறோம்டான்னு நம்மளுடைய புலி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ஆல்பஸோ அதை கொளுத்தி விட்டுட்டு ஹீரோயின் எந்த இடத்துல இருக்கிறான்னு கண்டுபிடிச்சறா. இப்ப அவ எங்கதான் இருக்கிறான்னு புலி கேட்கவும், அவ வந்து ராயல் பேலஸோடைய டவர் டாப்ல இருக்காடான்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே நம்ம புலியோ டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கவும், சாதாரண மனுஷங்களால தான் அது மேலே ஏற முடியாது, ஆனா உன்ன மாதிரி ஒரு மாவீரனால ஏற முடியும்னு நம்மளுடைய நரி சொன்னதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு, இது ரொம்ப ஈஸியான விஷயம்னு சொன்னோம், ஆனா இது ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம புலியும் மேலே ஏறிக்கிட்டு இருக்க. சீனை கட் பண்ணா ஆல்பஸோ மரத்துல வந்து என்னத்தையோ வரிஞ்சிக்கிட்டு இருக்க. கசர் ஆஃப் 0 குரூப்பை சேர்ந்த ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு, நீங்க இப்ப பண்ண விரும்புற காரியத்துக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம் எங்களேடின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரத்த அமைதியா கேளுங்கன்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கவும், நீ சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த எல்லாத்தையும் கசர் ஆஃப் 0 இடத்துக்கு வந்துட்டு சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. சரி நாங்க 2 பேரும் சரண்டர் ஆயிரோம்னு நரி சொல்லிக்கிட்டு இருக்கான். மேஜிக்கே சீல் பண்ற ஒரு மேஜிக் அவளால உருவாக்க முடிஞ்சிருந்தாலும் நம்ம இந்த பொருளை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இதை செய்ய விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்த நெருப்பால அதை அழிச்சர்றா. சீனா கட் பண்ணா நம்ம புலியோ கீழே விழுற மாதிரி போயிட்டு எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ட்ல ஒரு பாறையை பிடிச்சி தப்பிச்சுட்டு திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சிடறோம். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டங்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மறக்காம இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.